ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு பங்களத்தில் 50,000 ரூபா மேட்ச் நடக்குதுன்னு சொன்னாங்க. நானும் ஃப்ரெண்டை கூட்டின்னு வண்டி எடுத்து நேராக அங்கே போயிட்டேங்க. அங்கே போயிட்டு பார்த்தா நிறைய பேர் இருந்தாங்க, ஏகப்பட்ட ஜனங்க. நானும் நெட்டெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. அந்த நெட்டுக்கு கீழே குனிஞ்சு உள்ளே போயிட்டு நின்ட்டேங்க. எப்படியோ ஒரு வழியாக உள்ளே போன உடனே சுற்றி பார்த்தா ஏகப்பட்ட ஆடியன்ஸுங்க. நான் கேட்டேன், என்னங்க இவ்வளோ ஜனம் இருக்குதுன்னு கேட்டேன். இல்லைங்க, இப்போ வரப்போகிற டீமு பயங்கரமான டீமுங்க, மயிலாடுதுறை டீமுன்னு சொன்னாங்க. நாங்களும் மயிலாடுதுறை டீம்னா சாய் அசோக் அவங்க டீம் தானே அப்படின்ட்டு கேமராமேனை வீடியோ எடுக்க சொல்லிட்டேன். கரெக்டாக அவங்க வாமன் ஷாட் அடிக்கிற நேரத்தில் நாங்கள் அவங்க வந்துட்டாங்க. கரெக்டாக வாமன் ஷாட் அடிச்சுன்னே இருந்தாங்க. அதுக்கப்புறம் சாய் அசோக் அவங்க 2 பேருமே இருந்தாங்க. அவங்க 2 பேரை பார்த்துட்டு நாங்களும் அவங்க வீடியோவெல்லாம் எடுத்தோங்க. வீடியோ எடுத்துட்டு அவங்கள இன்டர்வியூ பண்ணலான்ட்டு நாங்கள் இருந்தோம். ப்ரோ, நாங்கள் ஓப்பன் டாக் சேனல்லேருந்து வரோம் ப்ரோ. இப்போ நீங்கள் வாலிபால் எவ்வளோ நாளாக விளையாண்டு இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் 6th படிக்கிறப்ப விளையாடுறேன் ப்ரோ. 6th படிக்கிறப்ப நான் 12 வயசுலேருந்து விளையாடுறேன். 12 வயசுலேருந்தே நீங்கள் வாலிபால் விளையாடுறீங்க. இப்போது ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நீங்கள் ஸ்கூல் டீமில் இருந்தேன்னு சொல்கிறீங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் எந்த காலேஜ் படிச்சிங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? விழுப்புரத்தில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் தான் படித்தேன். ஆனால் டிப்ளமோ காலேஜுங்களா? அது முடிச்சுட்டு வேறு எங்கன்னா ட்ரை பண்ணிங்களா? அதுக்கப்புறமா அது விளையாட ஆரம்பிச்சிட்டேன். ஓப்பன் மேட்ச் அப்படியே போயிட்டேன். இப்போ ஓப்பன் மேட்ச் மட்டும் தான் விளையாடுறீங்களா, இல்லை அதிக லெவலில் நீங்கள் விளையாடின மேட்ச் எதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? நிறைய மேட்ச் போயிருக்கேன் எதுன்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் வாலிபால் மட்டும்தான் உங்கள் இதுவாக இருக்குங்களா, எய்மாக இருக்குங்களா, இல்லை அடுத்து வேறு எதனா ஜாப் ட்ரை பண்ணிடுறீங்களா, இல்லை ஜாப் போகிறீங்களா? ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எதுவும் ஜாப்லாம் போகல. இப்போதைக்கு வாலிபால் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ இந்த வாலிபால் விளையாடின்னு இருக்கீங்களா இவ்வளோ நாள், இந்த மூலியமா உங்களுக்கு எதனா ஜாப் கிடைச்சிருங்களா? இப்போ வரைக்கும் அதுக்கான மேட்ச் ஒன்றும் எதுவும் விளையாடல. நான் டிப்ளமோ முடிச்சதால அதுக்கான ஹை லெவல் போக முடியல. அதனால் அப்படியே ஓப்பன் மேட்ச் மட்டும் தான் விளையாடுறேன். இப்போ ஓப்பன் மேட்ச் மட்டும்தான் விளையாடுறீங்க. எப்போனா இப்போ லீவ் டைமில் விளையாடுறீங்களா, இல்லை எப்போ யாரும் இன்விடேஷன் பண்ணி? வாலிபால் மட்டும். இப்போ நீங்கள் வெளியே மேட்ச்சுக்கு போகும்போது அவங்க உங்களை இன்வைட் பண்ணுறாங்களா, இல்லை நீங்களா மேட்ச் இருக்கிறது நம்ம போகணும்னு போகிறீங்களா? இன்வைட் பண்ணுறாங்க. வெளியில் இருக்கிற மேட்ச் எல்லாமே அதர் ஸ்டேட்டுக்கு போகிறது எல்லாமே அவங்களே இன்வைட் பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிறது எங்கேயும் மேட்ச் இல்லைனா தான் நாங்களாம் பக்கத்தில் ஏன்னா மேட்ச் நடந்துச்சுன்னா நாங்களாம் போவோம். வெளியில் போகிறது எல்லாமே இன்வைட் பண்ணுவாங்க. இன்வைட் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் மேட்ச்சுக்கு போயிட்டு வரீங்கன்னா அதுக்கான சார்ஜஸ் எல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க. எல்லாமே இப்போ உங்களுக்கு இந்த வாலிபால் மட்டும் தான் பிடிக்குமா, இல்லை அதர் ஸ்போர்ட்ஸ் எதனா பிடிக்குங்களா? இல்லை, ஸ்போர்ட்ஸ்ன்றது பிடிக்கும். ஆனால் ஃபுல் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா வாலிபால். ஃபுல்லு இன்ட்ரெஸ்ட் தான். இப்போ வீட்டில் நீங்கள் ஒருத்தருங்களா? இல்லை, எனக்கு அக்கா அண்ணா 2 பேர் இருக்காங்க. நான் தான் லாஸ்ட். நீங்கள் தான் லாஸ்ட்டுங்களா? உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுங்களா? இன்னும் மேரேஜ் ஆகலைங்களா? இப்போ உங்கள் டீமு பேர் என்னன்னு கொடுத்து விளையாடுறீங்க வெளியே போகும்போது? இல்லை, அங்கங்கே நம்ம அந்த ஊரில் போகிறப்போ இப்போ நீங்கள் எனக்கு இந்த ஊரில் நீங்கள் ஸ்பான்சர் பண்ணீங்கன்னா உங்கள் பேர், அந்த ஊரில் போயிட்டு அவங்க யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்களோ அவங்க பேருக்கு. அப்படி யாரும் ஸ்பான்சர் இல்லைன்னா நாங்கள் மயிலாடுதுறைன்னு கொடுத்துருவோம். மயிலாடுதுறை தான் உங்களுக்கு மெயின். அதுக்கப்புறம் யார் இன்வைட் பண்ணுறாங்களோ அவங்க ஊர் டீம் வச்சு நீங்கள் அதுக்காக விளையாடிட்டு வருவீங்க. இப்போ போகிற இடத்தாண்டெல்லாம் நீங்கள் வின் பண்ணுறீங்களா? எல்லா மேட்சும் வின் பண்ணுறேன்னு சொல்ல முடியாது. மேட்ச் வின் பண்ணோம், மேட்ச் வின் பண்ணோம். அது நம்ம ஹார்ட் ஒர்க் பொறுத்து இருக்கு. எதிர் டீமும் நல்லா விளையாண்டாங்கன்னா நம்மளும் விளையாடுறத பொறுத்து அதுக்காக இது பண்ணுவாங்க. இப்போ போகிற இடத்தாண்டா உங்களுக்கு சார்ஜஸ் கொடுத்துட்றாங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ போகிற இடத்தாண்ட உங்கள் டீமில் யார் யார் முக்கியத்துவமாக உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது யார் உங்கள் டீமில்? சொல்ல முடியாது. இப்போ டீமில் இருக்க எல்லாருமே 6 பேர் கஷ்டப்பட்டா தான் விளையாட முடியும். இவங்க விளையாடுவாங்க, அவங்க விளையாடுவாங்க அப்படி இல்லை. ஒரு நாளைக்கு ஒருத்தவங்களுக்கு இருக்கா, இன்னைக்கு நான் விளையாடுவேன், நாளைக்கு மேட்ச்ல அவன் கவிக்கு செட் ஆகிடும், அடுத்த மேட்ச் அருண் செட் ஆகிடும். அந்த மாதிரி ஒருத்தவங்க ஒரு மேட்ச் யாருக்குமே செட் ஆகல. ஒரு பேங்க்லூர் மேட்ச்ல அவன் சர்வீஸ் அடிச்சு ஒரு மேட்ச் ஜெயிச்சோம். அந்த மாதிரி ஒரு மேட்ச்சுக்கு ஒருத்தவங்க செட் ஆகிடும். அந்த டைம்ல யாருக்கு செட் ஆயிடுச்சோ அந்த கேமை பொறுத்து இருக்கு. இப்போ நீங்க 6 பேர் விளையாடுறீங்கல்ல, இப்போ இந்த 6 பேருமே எல்லா மேட்ச்சுக்கும் ஒன்னா போவீங்களா, இல்ல டீம் வேற எதனா பிரிஞ்சு போயிருக்கீங்களா? மேட்ச் நாங்க போகலன்னா வேற டீம்ல போய் விளையாடுவோம். இப்போ நம்ம போல இந்த வாரம் நாங்க மேட்ச் இருக்கு, யாராவது 2 பேர் வேலை இருக்கு, டீம் போகல அப்படின்னா இப்போ என்ன வேற டீம்ல கூப்பிட்டாங்கன்னா நான் போய் விளையாடுவேன். டீம் போகாத பட்சத்துல டீம் போகலன்னா வேற டீம் போய் விளையாடுவோம். ஆனா நீங்க பேசிட்டு போகும்போது நீங்க 6 பேர் எப்பவுமே பிக்சடா சொல்றோம். அந்த மாதிரி அந்த டீம்ல கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு கால் பண்ணி சொல்லிட்டு நான் போய் விளையாட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு தான் போவோம். சரிங்க. இப்போ ரொம்ப தேங்க்ஸ்ங்க எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்துருந்தது. இப்போ நீங்க எந்த வயசுல இருந்து வாலிபால் விளையாடுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்து. அது எப்படி உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? உங்களுக்கு விளையாண்டுட்டு இருப்பாங்க அப்போ பார்க்கும்போது ஃபுல்லாக எங்கள் ஸ்கூலில் எல்லாமே பெரியவங்க எல்லாமே விளையாடுவோம். நம்மளுக்கு ஒரு ஆசை ஸ்கூல் படிக்கும் விளையாடணும்னு சொல்லிட்டு பார்த்து அப்படியே கற்றுக்கிட்டு ஊரில் உள்ளவங்க சீனியரை பார்த்து அப்படியே கற்றுக்கிட்டு. இப்போ நீங்க சின்ன வயசுல இருந்தே ஷட்டர் போடுறீங்களா? இல்லைப்பா, ஃபர்ஸ்ட் விளையாண்டது லிப்ரோ தான். நான் ஒரு 8th 9th வரைக்குமே நான் லிப்ரோ தான் விளையாண்டேன். ஃபுல்லாகவே நம்ம ஊரில் நம்ம டீம் இன்னொரு டீம் இருக்கு மயிலாடுதுறையில் 7 ஸ்டார்னு சொல்லிட்டு, அதில் நான் லிப்ரோ தான் விளையாண்டுருந்தேன். அதுக்கப்புறம் சட்டன் அப்புறம் தான் ஸ்கூல் டீமில் போனது கூட செட்டராக போய்
அப்படியே சேஞ்சஸ் இருந்துச்சு. அப்போ காலேஜ் டீம் வந்து செட் எல்லாமே அப்படியே முதல்ல லிப்ரோவா இருந்தீங்க, அதுக்கப்புறம் செட்டர் ஆனீங்க. இப்போ நீங்க ஸ்கூல் டீம்ல விளையாடுங்க, காலேஜ் டீம்ல விளையாடுங்களா? நீங்க எந்த காலேஜ் ப்ரோ படிச்சீங்க? சேலத்தில் படித்தேன், விஎஸ்என் சொல்லி காலேஜில் படித்தேன். அப்புறம் பொங்கல் இன்ஜினியரிங் காலேஜில் படித்தேன். நிறைய காலேஜ் அப்புறம் பூனேல போய் ஒரு கேஷுவல்ஸ்லாம் போயிட்டு விளையாடுவோம் ஒரு காலேஜில். அந்த ஏஜ் இருக்க வரைக்கும் விளாண்டோம் ஃபுல்லாகவே. எல்லா காலேஜும் ஓரளவுக்கு எல்லாமே விளாண்டுருக்கோம். உங்களுக்கு இந்த வாலிபால் மூலியமா எதனா ஒரு முக்கியத்துவம் எதனா கிடைச்சி? இது வரைக்கும் எதுவும் கிடைக்கல. எல்லாம் ஃபுல்லாக படிச்சதெல்லாம் ஃப்ரீ சீட்டில் படித்தோம் ஃபுல்லாகவே, ஸ்கூலு காலேஜ்லாம். அதுவே நமக்கு பெனிஃபிட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் லைஃப்னு பார்க்கும்போது இன்னும் அடுத்த ஸ்டெப் எதுவும் கிடைக்கல. இப்போ ஜாப் எதனா உங்களுக்கு எதுவும் எதுவும் கிடைக்கல, ட்ரை பண்ணுறோன்னு யாருக்கும் எதுவும் கிடைக்கல. இப்போ எப்போ எங்க யூடியூப்ல கூட நாங்க நிறைய வீடியோ பார்த்தோங்க. நிறைய வீடியோல பாத்தீங்கன்னா சாய் பிளஸ் உங்க 2 பேர் தான் இருக்கு காம்பினேஷன். உங்க 2 பேர் நீங்க ஃப்ரெண்டுங்களா இல்ல எப்படி? எப்படின்னா நம்ம ஒரே டீமா நாங்க பல வருஷமா விளையாண்டுட்டு இருக்கோம். ரொம்ப வருஷமா விளையாடுறோம். எங்க 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். 2 பேரும் இந்த பால் நான் இப்படிதான் போடுவேன், அந்த பால் அப்படிதான் வருவாரு, அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். 2 பேருக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு விளையாடும் போது. அதனால டீம் நல்லா அப்படியே போயிட்டு இருக்கு. அதுதான் ப்ரோ, எந்த இதுல இப்ப பார்த்தாலுமே சாய் பிளஸ் அசோக் யாருமே வந்து இப்போ கூட நான் வரும்போது உங்களை இன்டர்வியூ எடுக்க சொன்னாங்க 2 பேரும். அதனால 2 பேருமே இன்டர்வியூ எடுத்தோம் ப்ரோ. உங்க 2 பேருக்குமே நல்ல ஜாப் கிடைக்கணும்னு எங்க ஓபல் டாக் சேனலை வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் ப்ரோ. நன்றி ப்ரோ, தேங்க்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.